விஜய் பின்னாடி வந்து என்டிஏ வந்து அவருக்கு பின்னாடியே இருக்கு. அவரது என்டிஏ தான் இப்ப வந்து அவருக்கு பெருசா தாங்குறது, சப்போர்ட் பண்றதுன்னு சொல்றாங்களே! அது உண்மையா சார்? அதெல்லாம் உண்மை கிடையாது சார். என்ன பொறுத்த மட்டும் விஜய் வந்து பிஜேபியும் திட்டிருக்காரு. அந்த 4 கூட்டத்துல கள்ளக்குறிச்சி, மதுரை அந்த மாதிரி இடத்துல எல்லாம் டிஎம்கேவும் திட்டிருக்காரு. இனிமேல் அந்த ஸ்டாண்ட்ல இருந்து வாபஸ் ஆவாரா தெரியாது. 1 2 பாசிசமா பாயசமா மோடியே நரேந்திர தாஸ் தாமோதர் தாஸ் மோடி எல்லாம் பேசியிருக்காரு. ஆக மொத்தம் அவர் நடுநிலையாகத்தான் இருப்பார் என்று நினைக்கிறேன். எந்த அலைன்ஸ்க்கு போக மாட்டாரு. அண்ட் செகண்ட் திங், நான் வந்து ஒரு பொலிட்டிக்கலா ஒண்ணு சொல்றேன் உங்க சிவா 1440 நேயர்களுக்கு. பொலிட்டிக்கலா நான் சொல்றேன். நான் சில பிஜேபி தலைவருடன் பேசியதிலிருந்து எனக்கு கிடைத்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதல், பிஜேபி வந்து அப்படியே என்டிஏ கிட்ட கொண்டு வரணும்னு ஆசைப்பட மாட்டான். அவருக்கு வந்து 2026 தமிழக தேர்தல் மிக முக்கியம். எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக உறவு வைத்திருக்கிறது. ஆனால் திமுகவும் காங்கிரஸும் ஒரு பிளவு வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா எல்லா லீடர்ஸும் தே எக்ஸ்பிரஸ் டிசைர் டு கோ அவுட் ஆஃப் டிஎம்கே அண்ட் கோ வித் விஜய். ராகுல் காந்தி பேசியிருக்காரு 24ல விஜயோட. அதை யாருமே டினை பண்ணல.